வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில April 1 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடந்து முடியுது. அப்ப சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, இந்த குழந்தை கட்டாயம் உன்னுடையது இல்லை அப்படிங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த குழந்தை இங்க இருக்கிறது உன் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய ஆபத்து. என்னதான் இப்போதைக்கே ஜெகர் ராஜா இந்த குழந்தை பரவாயில்ல இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலுமே ஃபியூச்சர்ல அதுக்கு உனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். அதனால இந்த குழந்தைய கொண்டு போய் ஆசிரமத்திலேயே விட்டுட்டு வந்துடலாம். இந்த குழந்தைக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நம்மளே பண்ணி கொடுப்போம். அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா எப்படிமா? அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா ரேவதி, உன் லைஃப்காக மட்டும்தான் சொல்றோம், அதனால நீ சொல்றத கேளு. இது கேட்டதும் ரேவதிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப அந்த குட்டி பாப்பா நேரா ரேவதிய பார்த்து, அம்மா மறுபடியும் என்னை கொண்டு போய் ஆசிரமத்துல விட போறீங்களாம்மா? நான் அங்க போக மாட்டேன், எனக்கு உங்க கூட தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கெஞ்சுது. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா அந்த பாப்பா பார்த்து, இங்க பாருமா, இது மாதிரி அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, அவங்க உன் கூடயே தான் இருப்பாங்க. இப்போதைக்கு வந்துட்டு நீ ஆசிரமத்துக்கு போ, நாங்க வந்துட்டு எல்லாரும் வந்து கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொன்னதோட அந்த குட்டி பாப்பாவும் சாமுண்டீஸ்வரி சொன்னது உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு சரி அப்படின்ட்டு நேரா ரேவதிய பார்த்து, அம்மா நான் ஆசிரமத்துக்கு போறேன், நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரீங்களா சரியா அப்படின்னு சொன்னதோட ரேவதி ரொம்ப கவலையா நின்னுகிட்டு இருக்க. சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, ரேவதி என்ன பாத்துக்கிட்டே இருக்கா சொல்லு. ரேவதி நேரா அந்த குட்டி பாப்பாவை பார்த்து, பாப்பா நான் கண்டிப்பா உன்னை வந்து கூட்டிட்டு வருவேன் சரியா அப்படின்னு சொன்னதோட அந்த குட்டி பாப்பாவும் சரியம்மா அப்படின்னு சொல்ல, நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா மயில் வாகனத்தை பார்த்து, மாப்பிள்ளை இங்க வாங்க அப்படின்னு சொன்னதோட மயில் வாகனம் இங்க இருந்து வராரு. வந்ததோட நேரா அந்த குழந்தைய தூக்குறாரு. அப்ப அந்த குழந்தை நேரா அவரை பார்த்து, நீங்க எனக்கு யாரு, உங்களை நான் எப்படின்னு கூப்பிடணும்? உடனே அவர் சொல்றாரு, நீ வந்துட்டு என்ன அப்பான்னு கூப்பிடு. இது கேட்டதும் அந்த குழந்தை சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பான்னு கூப்பிடுறாங்க. அப்புறமா மயில் வாகனத்தை பார்த்து சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, இந்த குழந்தைய கொண்டு போய் ஆசிரமத்துல விட்டுட்டு வாங்க. அந்த குழந்தைக்கு எவ்வளவு செலவாகுதோ, என்ன ஏற்பாடுகள் வேணுமோ, அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதோட மயில் வாகனமும் சரித்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கவலையா கொண்டுட்டு போறாரு. இன்னொரு பக்கம் ரேவதி இதை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, இது உன்னோட எதிர்கால வாழ்க்கைக்காக மட்டும்தான் நான் இப்படி பண்றேன், உங்களோட லைஃப் பாதிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நான் இதை பண்ணேன். சரி, வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் சந்திராவும் சிவனாண்டியும் பேசிக்கிறாங்க. மாயா பக்கத்துல இருக்காங்க. மாயா நேரா சிவனாண்டிய பார்த்து, என்னங்க கடைசி நேரத்துல இப்படி ஆகிருச்சு, உங்களை நான் முழுசா நம்பினேன், கண்டிப்பா நீங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவீங்க அப்படின்னு. ஆனா கடைசி நேரத்துல இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, நானே எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், அந்த டிரைவர் ராஜாவோட அம்மாவை கடத்தி பார்த்தேன், இந்த குழந்தைய கூட கொண்டுட்டு வந்துட்டு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு நானும் பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா எதுவுமே செல்லுபடி ஆகலையே, நான் என்ன பண்றது? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, சரி இதுக்கப்புறம் என்ன பண்றது, ஒன்னும் பண்ண முடியாது. டிரைவர் ராஜா வீட்டுல சாதாரண டிரைவரா இருந்தப்பயே அவனோட ஆட்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இப்ப அவன் இந்த வீட்டோட மாப்பிள்ளை ஆகிட்டான், இன்னும் இவன் என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம கார்த்தி வராரு. வந்துட்டு நேரா சந்திராவை பார்த்து, என்ன ஏதோ 3 பேரும் பயங்கரமா டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ராஜராஜா வராரு. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, ஏற்கனவே நீங்க சாதாரண டிரைவரா இருந்தீங்களா, உங்களுக்கு எதுவுமே இவங்க 3 பேரால எதுவும் பண்ண முடியல. ஆனா இப்ப அந்த வீட்டுக்கு நீங்க மாப்பிள்ளை ஆயிட்டீங்க, உங்களை மீறி அந்த குடும்பத்தை எப்படி பழி வாங்குறது, சாமுண்டீஸ்வரியை எப்படி அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சந்திரா நேரா ராஜராஜாவை பார்த்து, மாமா என்ன நீங்களும் இப்படி பேசுறீங்க? ராஜராஜா சொல்றாரு, சீ சந்திரா, நீ கூடவே இருந்து எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சிவனாண்டி கூட சேர்ந்து சாமுண்டீஸ்வரிய
ரொம்ப அவமானப்படுத்துறதுக்காக தான் நீ இதெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு, அப்புறம் ரேவதி வளர்த்த அந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்தது எல்லாத்துக்கும் நீயும் உடந்தனே எனக்கு தெரியும். இந்த விஷயத்த பட்டும் இப்ப நான் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னேன், உன்னை இப்பவே வீட்டை விட்டு துரத்திடுவா. இங்க பாரு, இன்னைக்கு செஞ்ச இந்த விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டு மரியாதையா ஒண்ணு சிவனாண்டி கூட சேர்ந்து வாழு, இல்ல அவன் கூட வாழ முடியலன்னா வந்து சாமுண்டீஸ்வரிக்கு தங்கச்சியா இரு. அதை விட்டுட்டு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு இருந்த அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதோட சந்திரா நேரா ராஜராஜாவை பார்த்து, ஆமா மாமா, நான் சாமுண்டீஸ்வரியை பழி வாங்குறதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கேன். நீங்க வேணும்னா அக்கா கறிக்கிட்ட சொல்லுங்களேன், நான் இந்த மாதிரி பண்றேன்னு நம்பனா பாரு அப்படின்னு. இது கேட்டதும் கார்த்தி நேரா சந்திராவை பார்த்து, இங்க பாருங்க, நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நாள்ல அத்தைக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அப்ப சந்திரா சொல்றாங்க, உன்னால முடிஞ்சதை பாரு அப்படின்னு சொன்னதோட கார்த்தி நேரா ராஜராஜாவை கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா நேரா சிவனாண்டி கிட்ட, என்னங்க, இவங்கிட்ட நான் தைரியமா பேசிட்டேன், ஆனா இவன் யமகாதக, கண்டிப்பா வந்துட்டு என்னை பத்தின உண்மைகளை சொல்றதுக்கு அஞ்சவே மாட்டான். அக்கா காரிக்கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியல. சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, இனிமே நம்ம வைக்க போற ஒவ்வொரு அடியும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும், அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இதை கேட்டதும் சந்திராவும், ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான், இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. மாயா கேக்குறாங்க, இப்ப ஏன் நிலைமை என்னாச்சு? நான் எப்படியாவது மகேஷ இந்த ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் ராணி மாதிரி இருக்கலாம்னு நினைச்சேன். பட் என்னோட பிளான் எல்லாமே சொதப்பிருச்சே. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, மாயா, அதுக்கு நாங்க என்ன பண்றது? எங்களால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க ட்ரை பண்ணோம். ஆனா என்ன பண்றது, சூழ்நிலை இப்படி ஆகிருச்சு. சரி பரவாயில்ல, நீ வீட்டுக்கு கிளம்பு. மாயா சொல்றாங்க, என்ன மேடம், இவ்வளவு ஈஸியா என்ன வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டீங்க? மகேஷ் எங்க இருக்கானே தெரியல, அவனை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, இவரும் கடத்தல, அந்த டிரைவர் ராஜாவும் கடத்தல, பரமேஸ்வரி வந்திருந்தாலே அவளும் கடத்தல, அப்புறம் யாருதான் அந்த மகேஷ தூக்கியிருப்பா? ஒருவேளை சாமுண்டீஸ்வரிக்கு பயந்து மகேஷ் ஓடி போயிருப்பானோ? சந்திரா சொல்றாங்க, அவன் அப்படி ஓடி போறதுக்கு வாய்ப்பே இல்ல, வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சரி சந்திரா, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, நீயும் வீட்டுக்கு கிளம்பு, நான் எப்படியாவது மகேஷ கண்டுபிடிச்சு மாயா கூட அனுப்பி வச்சுட்டு வரேன். இதை கேட்டதும் சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா சந்திரா நேரா வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் மாயா சொல்றாங்க, மகேஷ யாருதான் கடத்தி இருப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி கல்யாணம் முடிஞ்சதோட நேரா அந்த ரவுடிகளுக்கு போன் பண்றாங்க. ரவுடிங்க போன் பண்ணி, சொல்லுங்க மேடம், என்னாச்சு? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, கல்யாணம்லாம் நல்லபடியா இங்க முடிஞ்சிருச்சு, நீ என்ன பண்றன்னா நேரா அந்த மகேஷ கட்டி போட்டிருக்கேல்ல, அவனை அனுப்பி வச்சிரு. இதை கேட்டதோட அந்த ரவுடிகளும், சரிங்க மேடம், நாங்க இப்பயே அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த மகேஷ் கிட்ட போயிட்டு, டேய், நீ வந்ததுக்கான வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்புடா. மகேஷ் கேக்குறாரு, இங்க பாருங்க, எதுக்காக என்ன கட்டி போட்டிருக்கீங்க? என்னை கடத்திட்டு வர சொன்னது யாருன்னு சொல்லுங்க, அப்பதான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு மகேஷ் அடம் பிடிக்கிறாரு. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, டேய், இதுக்கு மேல இங்க இருந்த அப்புறம் உன்னை காலி பண்ணிடுவோம் போடா அப்படின்னு சொன்னதோட மகேஷ் ரொம்ப பயந்துகிட்டே அந்த இடத்துல இருந்து போறாரு. மகேஷ் போனதோட அந்த ரவுடிங்க நேரா சாமுண்டீஸ்வரிக்கு போன் பண்ணி, மேடம், அவனை துரத்தி விட்டாச்சு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் மகேஷ் நேரா அந்த மண்டபத்துக்கு போறாரு. மண்டபத்துக்கு போய் பார்த்தா யாருமே இல்ல, மாயா மட்டும்தான் இருக்காங்க. மகேஷ் ஓடி போய் மாயாவை பார்த்து மாயா அப்படின்னு சொல்ல மகேஷும் மாயாவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. மாயா நேரா மகேஷ பார்த்து, டேய், எங்கடா போன? உனக்கு எதுவும் ஆகிருச்சோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். மகேஷ் கேக்குறாரு, மாயா, என்னை யாரு கடத்திட்டு போனதுன்னே தெரியல மாயா, கடைசியா கல்யாணம் ஆக போற நேரத்துக்கு என்ன கடத்திட்டு போயிட்டாங்க. எனக்கு என்னமோ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் ராஜாவா தான் இருப்பான்னு தோணுது. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த அவனுக்கும் அந்த ரேவதிக்கும் கல்யாணம் ஆகிட்டு, அது தெரியுமா உனக்கு? நீ இல்லைன்னத்தோட அந்த சாமுண்டீஸ்வரி டக்குன்னு டிரைவர் ராஜாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. இதை கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க மகேஷ். அப்ப மகேஷ் கேக்குறாரு, அப்ப நம்மளோட கோடீஸ்வர கனவு எல்லாம் போச்சா? ரேவதி சொல்றாங்க, டேய், நம்ம எப்படி வந்துட்டு ஏமாந்தமோ அதே மாதிரி அந்த டிரைவர் பையன் ராஜாவும் கஷ்டப்படணும். ரேவதி இப்ப அந்த டிரைவர் ராஜா மேல செம்ம கோத்துல இருக்கா, அதை பயன்படுத்தி தான் நம்ம இப்ப ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும். அப்ப மகேஷ் கேக்குறாரு, என்ன சொல்ற? மாயா சொல்றாங்க, இங்க வா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நேரா நம்ம சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கார்த்தி ரேவதிக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. அதே நேரத்துல வெளியில ஒரு சத்தம் கேக்குது.
இன்னொரு பக்கம் மயில் வாங்கின சொல்றாரு, அத்தை, இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை நாளும் இந்த வீட்டுல டிரைவரா இருந்த பையன் இப்ப இந்த வீட்டோட மாப்பிள்ள. பரவாயில்ல அத்தை, நீங்க செம்ம சூப்பரான ஒரு முடிவுதான் பண்ணிருக்கீங்க. டிரைவர் ராஜா மாதிரி ஒரு நல்லவனை எங்கேயுமே பாத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி மயில் வாங்கணும் சொல்றாரு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, நீங்க எப்ப பார்த்தாலும் டிரைவர் ராஜாவை புகழ்ந்து சொல்லிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். இப்ப அதுக்கு சாதகமாக ஒரு விஷயம் நடந்திருக்கேன், அப்புறம் நீங்க புகழாமையா இருப்பீங்க? இது எப்படியோ இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இல்ல, ஏன்னா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வெளியில சத்தம் கேக்குது. மாயா கத்துறாங்க, சாமுண்டீஸ்வரி மேடம், வெளியில வாங்க. உடனே மயில்வாகன் சொல்றாரு, அத்தை, அந்த மாயா இருக்கால, அவளோட சத்தம் மாதிரி தெரியுது. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி கல்யாணம் தான் நடக்கல, திரும்பி எதுக்கு அந்த லேடி இங்க வரா? ராஜராஜா சொல்றாரு, என்னன்னு தெரியல சாமுண்டீஸ்வரி, நான் போய் பாக்குறேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்லங்க நான் போய் பாக்குறேன் அப்படின்ட்டு வெளியில வராங்க. அப்ப மகேஷ் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, ஓ, பிரச்சனை பண்றதுக்காக தான் வந்திருக்காளோ அப்படின்னு. அப்ப மாயா குரலை கேட்டதோட ரேவதியும் இங்க இருந்து வெளியில வராங்க, கார்த்தியும் வராங்க. மாயா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம், இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியுமா? ரேவதி மகேஷ பார்த்ததோட, மகேஷ், எங்க போனீங்க கல்யாண நேரத்துல, உங்களுக்கு என்ன ஆச்சு? மாயா சொல்றாங்க, ரேவதி, நான் ஆரம்பத்துல இருந்தே இந்த டிரைவர் ராஜாவை பத்தி உன்கிட்ட எச்சரிச்சுக்கிட்டே இருந்தேன்னு நீ கொஞ்சமாவது கேட்டியா? கடைசியில இந்த மகேஷ வந்து கடத்தி கொண்டு போய் கட்டி வச்சிருந்தது வேற யாருமே இல்ல, இந்த டிரைவர் ராஜா தான். இவன் தான் திட்டமுட்டி இப்படி பண்ணிருக்கான். சாமுண்டீஸ்வரி மாயாவை பார்த்து, ஏய், நீ என்ன எதுவுமே தெரியாம பேசிக்கிட்டு இருக்க? மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், நான் ஒன்னும் தவறா சொல்லல, மகேஷ் கிட்ட கேளுங்க. மகேஷ் சொல்றாரு, ஆமா, என் கண்ணால பார்த்தேன், இந்த டிரைவர் பையன் தான் என் தலையில கட்டையால அடிச்சு என்ன கடத்தினான். இது கேட்டதும் சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. இங்க பாரு, யாரு என்ன பண்ணா என்ன, மரியாதை இந்த இடத்த விட்டு போங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, இவங்களே சாட்சி சொல்றாங்க, ஏமா நீங்க வந்துட்டு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? நல்லா ஏமாத்தி இவன் நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னு வந்திருக்கான். இன்னமும் இந்த டிரைவர் ராஜாவை நீங்க எப்படி கண்மூடித்தனமா நம்புறீங்க? எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லம்மா. அப்படி இந்த டிரைவர் ராஜா உங்களுக்கு யாரு? இவனை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுங்கம்மா, இவனால நம்ம வீட்டுல உள்ள நிம்மதியே போயிட்டு. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி, என்ன பேசுற? அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகிருச்சு, தெரியும்ல உனக்கும் டிரைவர் ராஜாவுக்கும். இவனை இந்த வீட்டை விட்டு இனிமே போக சொல்லக்கூடாது. இவன் இந்த வீட்டோட மாப்பிள்ள, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னதோட மாயா நேரா ரேவதியை பார்த்து, மேடம், நீங்களும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி இருப்பீங்களே போல, முன்னாடியே சொல்லியிருந்தா ஏழைங்க நாங்க விலகிருப்போம்ல, அதை விட்டுட்டு எங்க கிட்ட முன்னாடியே சொல்லாம இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்களே அப்படின்னு சொன்னதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, மகேஷ வந்து கடத்திட்டு போனது யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்ப மாயா சொல்றாங்க, மேடம், நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இது எல்லாம் கேட்டதோட ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ரேவதி. அதே நேரத்துல கார்த்தி நினைக்கிறாரு, சரி இதுக்கு மேலேயும் நம்ம உண்மையை சொல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு கார்த்தி முடிவு பண்றாரு. அப்புறமா சாமுண்டீஸ்வரி வீட்டுக்குள்ள போனதோட சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி, அந்த மாயா உன்கிட்ட கண்டதையும் சொல்லி உன் மனசை குழப்பறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, தயவு செஞ்சு நீ அவளை நம்பாத அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதி கிட்ட சொல்ல, ரேவதி சொல்றாங்க, அம்மா, அவ நல்லா உங்களை ஏமாத்திட்டாமா, அதாம்மா நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. சோ இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரியும் ரேவதி கிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறமா கார்த்தி நேரா ரேவதியை பார்த்து, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ரேவதி சொல்றாங்க, என்கிட்ட அப்படி என்ன ரகசியத்தை பேச போற? நீதான் சரியான ஃப்ராட் ஆச்சு. ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, உன்கிட்ட பேசணும் அப்படின்னு இவ்வளவு தூரம் வந்ததே ரொம்ப பெரிய தப்பு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, உங்ககிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்திருக்கேன். இங்க பாருங்க, இது மாதிரி எவ்வளவு பெரிய விஷயம் ஒண்ணு தெரியுமா? உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாயாவும் அந்த மகேஷும் ரொம்ப பெரிய கெட்டவங்க. அவங்க ரெண்டு பேருமே தவறான தொடர்புல உள்ளவங்க. அதனால நீ வந்துட்டு அவங்கள ரொம்ப நம்பிட்ட. அதனாலதான் யார் என்ன சொன்னாலுமே அவங்க தப்பானவங்க அப்படிங்கறத நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. இங்க பாரு ரேவதி, அவங்க ரெண்டு பேருமே நல்லவங்க இல்ல, நீ சரியா புரிஞ்சுக்கோ. ரேவதி சொல்றாங்க, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட எனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்றியா? இப்ப அது தேவையில்லாம நீ என்னோட லைஃப்ல தலையிடாத. நேரம் நான் மகேஷ கல்யாணம் பண்ணிட்டு
நான் நினைச்ச மாதிரி என் குட்டி பாப்பாவை வீட்டுல கூட்டிட்டு வந்துட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன். உன்னாலதான் இன்னைக்கு நான் நினைச்சது நடக்காம போயிட்டு அப்படின்ட்டு ரேவதி கோவப்படுறாங்க. ஆர்த்தி சொல்றாரு, சரி நாளைக்கு உங்களை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும், வரீங்களா? ரேவதி கேக்குறாங்க. அப்படி எங்க கூட்டிட்டு போக போறீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஆர்த்தி சொல்றாரு, நீங்க வாங்க அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரின்னு சொல்ல, மறுநாள் காலை கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட மேடம் ரேவதிய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அப்படி எங்க போயிட்டு வர போறீங்க? கார்த்தி சொல்றாரு, ரொம்ப முக்கியமான இடம், பிளீஸ் மேடம் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்ல, ரேவதியை கூட்டிக்கிட்டு கார்த்தி கிளம்புறாரு. கார்த்தி வந்துட்டு நேரா பரமேஸ்வரிக்கு போன் பண்ணி, பாட்டி நான் கார்த்தி பேசுறேன். பாட்டி சொல்றாங்க, சொல்லுடா பேராண்டி, எங்க என் பேத்தி என்ன பண்றா? கார்த்தி சொல்றாரு, அவங்க இருக்காங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, பேத்தி மேல நீ கோவப்படாத சரியா? உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. இனிமே 2 பேருமே புரிஞ்சு ஒத்துமையா இருக்கணும். கார்த்தி சொல்றாரு, பாட்டி அதெல்லாம் நாங்க ஒத்துமையா இருக்கோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பாட்டி. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, எனக்கு என் பேத்திய பாக்கணும் போல இருக்கு. கார்த்தி சொல்றாரு, பாட்டி நான் உங்க பேத்திய தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். இது கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாட்டி. பாட்டி சொல்றாங்க, சரிப்பா கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. நேரா அங்க போனதோட பாட்டி ரேவதிய பார்த்ததோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரேவதி பாட்டிய பார்த்ததோட ஓடி போய் பாட்டிய கட்டி பிடிக்கிறாங்க. பாட்டி அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி பேத்தி வாமா அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இந்த வீடு தானமா உனக்கு முறை வீடு, அதான் அவன் கூட்டிட்டு வந்திருக்கான். ரேவதி கேக்குறாங்க, என்ன பாட்டி சொல்றீங்க? பாட்டி சொல்றாங்க, ஆமா அவன் இந்த வீட்டோட பேரன். ரேவதி கேக்குறாங்க, என்ன பாட்டி? பாட்டி சொல்றாங்க, இங்க பாருமா, அவன் தாமா கார்த்தி, உங்க வீட்டுல இத்தனை நாளும் ஒரு வேலைக்காரனா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் தான் இந்த வீட்டோட பேரன், என்னோட பேரன் கார்த்தி. இது கேட்டதும் செம்ம ஷாக் ஆகுறாங்க ரேவதி. ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, அப்ப டிரைவர் ராஜாங்கிறது? கார்த்தி சொல்றாரு, அது நான் சொன்ன பேரு கிடையாது, அத மயில் வாகனம் தானே சொன்னாரு. என் வாயை திறந்து என் பேரு இதுதானே நான் இது வரைக்கும் உங்ககிட்ட சொன்னதே கிடையாது. நீங்க தான் என்ன அப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது கேட்டதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, உன்னை பாக்கணும் அப்படின்னு தாத்தா ரொம்ப ஆசையா இருக்காரு அப்படின்னு சொன்னதோட ராஜா சேதுபதி அந்த இடத்துக்கு வராரு. ராஜா சேதுபதியை பார்த்ததோட நம்ம ரேவதி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி போய் தாத்தா அப்படின்னு சொல்ல காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. தாத்தா சொல்றாரு, அம்மாடி பேத்தி நீ சந்தோஷமா இருக்கணுமா, இனிமே நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்க போகுது, இனிமே நம்ம குடும்பத்துக்கு எந்தவித பிரச்சனையும் வரப்போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பா தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரமேஸ்வரி சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் கார்த்தி யார் அப்படிங்கிற விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரியணும், அப்பதான் சாமுண்டீஸ்வரியோட கோபம் கொஞ்சமாவது குறையணும். கார்த்தி சொல்றாரு, பாட்டி நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும். சோ இதே மாதிரி அடுத்தடுத்து வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு நேச்சர் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல கிரீன் கலர் ஹார்ட்டை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.